அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2E நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று வந்துருச்சு. அதோட டீட்டெயிலாம் இதில் இருக்குது. குரூப் 2 வந்து 41 வேக்கன்சி இருக்குது. குரூப் 2Aக்கு வந்து 780 இருக்குது. மொத்தம் வந்து 821. லாஸ்ட் டேட் வந்து 9/9/2026 செப்டம்பர் 9th. அப்புறம் முதல்நிலை தேர்வு வந்து நவம்பர் 1 நம்ம வந்து அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் இதை அப்ளை பண்ணணும். இதெல்லாம் கூட நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிறத ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னா இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த முதல்நிலை தேர்வு இருக்குல்ல, அது பாஸ் பண்ணோன்னா நம்ம மெயின் எக்ஸாம் போகலாம். ஸோ இதில் வந்து பாஸ் பண்ணுறது முக்கியம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ் வந்து 100 மார்க் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் 75, ஆப்டிடியூடு 25. இப்போ தமிழ் 100, ஆப்டிடியூடு 25. இந்த 125க்கு வந்து நம்ம டெய்லியும் படிக்கணும். ரிமைனிங் இருக்க 75க்கும் டெய்லி படிக்கணும். ஸோ இது வந்து டெய்லி, இந்த 75யும் நம்ம டெய்லி பிரிக்கணும். ஸோ டோட்டலாக 75 டேஸ்க்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதில் 60 டேஸ் நம்ம போர்ஷன் முடிக்கணும். ரிமைனிங் 15 டேஸ் வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அந்த மாதிரி. ஸோ நான் சொல்கிறேன். இதில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் தமிழ், அதாவது நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா அது படிக்கணும், அல்லது ஜென்ரல் தமிழ் படிக்கணும். அதில் என்ன 100 மார்க் இருக்குதா, அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னுரிமை படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜிஎஸ் வந்து டெய்லி, அதாவது தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கணும். மறக்கிற விஷயம் நிறைய இருக்கும், அதில் மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். ஸோ அதனால் அதை டெய்லி படிக்கணும். அதுலேயும் முக்கியமாக எக்கனாமிக்ஸு, அப்புறம் வந்து நிர்வாகம், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அப்புறம் கல்ச்சர், இந்த சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், பாலிட்டி, அதெல்லாம் வந்து நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்கும் டெய்லி வந்து நம்ம என்ன செய்யணும்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மெமரைஸ் பண்ணுற விஷயத்தை விட ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இதில் அதிகம். அதேமாதிரி எம்சிக்யூ, இப்போ இன்றைக்கி என்ன படிக்கிறோமோ அதை இன்னும் உடனே எம்சிக்யூ போட்டு பார்த்தோன்னா நமக்கு மைண்டில் நிற்கும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி 30 மினிட்ஸ் ஒதுக்கணும். ரிவிஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம 60 நாள் படிக்கிற மாதிரியும் 15 நாள் ரிவிஷனுக்கும் வச்சுருக்கோம். ஸோ எப்படி படிக்க போகிறோம்னா, 60 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். 15 நாள் டெஸ்ட்டு. ஒவ்வொரு நாளுக்கும் எப்படி போட்டிருக்கோன்னா, ஜிஎஸ், தமிழ், ஆப்டிடியூட், ரீசனிங் இந்த மாதிரி இருக்க மாதிரி போட்டிருக்கோம். நான் டெய்லி வந்து அப்டேட் பண்ணுறேன், அல்லது ஒரு 1 வீக்குக்கு வந்து என்ன படிக்கணுங்கிறத போடுவேன். எப்போது ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஆகஸ்ட் 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். ஆகஸ்ட் 15லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும். இதில் வந்து நமக்கு ஒரு 17 நாள் கிடைக்குமா, 31 to 15, 31, 17 நாள் இருக்கும். அடுத்து செப்டம்பரில் ஒரு 30 நாள், அக்டோபரில் இது ஒரு 47, 13ஆம் தேதியோடு முடிச்சிட்டோன்னா ரிமைனிங் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணாது. அக்டோபர் 13, அதாவது அக்டோபர் 15 வரைக்கும் வச்சுக்கலாம். அக்டோபர் 15க்கு பிறகு ரிமைனிங் ஒரு 15 நாள் இருக்கும்ல, அது வந்து நம்ம ரிவிஷனுக்கு படிக்கிறத மறந்ததெல்லாம் திருப்பி படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. அதனால் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நேற்று எவ்வளோ படித்தோம், முன்னாடி எக்ஸாமுக்கு எவ்வளோ படித்தோம், முன்னாடி இத்தனை மார்க்கில் போயிடுச்சு, 4 மார்க்கில் போயிடுச்சு, 5 மார்க்கில் போயிடுச்சு, 10 மார்க்கில் போயிடுச்சு, அதெல்லாம் நம்ம வந்து இப்போ யோசிக்கக்கூடாது. இன்னிலேருந்து, அதாவது இந்த டைம் நம்ம வந்து 15லேருந்து எல்லாம், அதுக்கு முன்னாடி எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். 15லேருந்து படிக்க போகிறோம். அதுக்கு வந்து எப்படி 15னா 14th அன்றைக்கே நான் வந்து அப்டேட் பிளான் பண்ணி 1 வீக்குக்கு வேணால் பிளான் கொடுத்துட்றேன், நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சேர்ந்து படித்து ஜெயிப்போம். டிஎன்பிஎஸ்சியில் வெற்றிங்கிறது ஒரே நாளில் கிடைக்காது. தினம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஏறணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கே தான் டிஎன்பிஎஸ்சி ஜாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கே இருக்கோம், சர்ன்னு இங்கேருந்து இங்கே போக முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம், ஸ்டெப்பாக ஏறி போகலாம். அதனால் நம்ம என்ன செய்வோம், இந்த 75 நாளையும் ஸ்டெப்பாக யூஸ் பண்ணி ஜெயிப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.